ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம், கலிபுருஷன் பெற்ற தண்டனையும் பரிசும். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு கலிபுருஷன் பெற்ற தண்டனையும் பரிசும். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 7வது பதம் முதல் 11வது பதம் வரை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 17வது பதம். தம்பாமிருணால தவலஹ பாதே ன்யூனஹ பதாச்சரன் விஷரூபேன கிம் கஷ்டித் தேவோ நஹ பரிகேதயன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிறகு அவர், அதாவது பரீட்சித் மகாராஜா, எருதுவை பார்த்து கேட்டார், நீ யார்? நீ வெண்தாமரை போல் வெண்மை நிறம் கொண்ட ஒரு எருதா, அல்லது நீ ஒரு தேவனா? 3 கால்களை இழந்து ஒரே காலுடன் நீ நடமாடுகிறாய். நீ ஒரு எருதின் உருவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் ஒரு தேவனா? பரீட்சித் மகாராஜ் பாண்டவருடைய அந்த குரு வம்சத்துடைய ஆகச் சிறந்த ஒரு சக்கரவர்த்தி. பாண்டவர்களுக்கு அப்புறம் இந்த பூகோளத்தை ஆண்ட மிக பெரும் சக்கரவர்த்தி பரீட்சித் மகாராஜ். அதாவது அர்ஜுனுடைய பையன் அபிமன்யு, அபிமன்யோட பையன் பரீட்சித். அபிமன்யு மகாபாரத யுத்தத்துல மகாரதர்கள் புடைசூழ அந்த சக்கரவியூகத்துக்குள்ள போய் அவர் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சனை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அப்ப அபிமன்யோடைய மனைவி உத்தாரோட கருவுல இந்த குழந்தை இருக்கு. அப்ப அஸ்வத்தாமன் பாண்டவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தருடைய கருவை நோக்கி பிரம்மாஸ்திரத்தை விட்டார். திக்கற்றவருக்கு தீனபந்து, பக்தருக்கு அடைக்கலம் பரந்தாமன் பகவான், பக்தராவி பெருமாள், பக்தவச்சலன். ஏ கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, பாகி பாகி. ஓ எம்பெருமானே, கேசவனே, மாதவனே, கோவிந்தனே, என் கருவில் இருக்கும் சிசு குற்றம் ஒன்றும் அறியாதது. தயவுசெய்து அந்த குழந்தையை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடைக்கலம் கொண்டாங்க உத்தரை. அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்து உஷ்ணத்தினால தாக்கப்பட்டு அந்த கருவில் இருந்த குழந்தை சிசுவானது மூர்ச்சி அடைந்து கிடந்தது. பகவான் அந்த கருவில் தோன்றி அந்த குழந்தையை உயிர்ப்பித்தார். உத்தரையினுடைய இதயத்தில் இருக்கிற பகவான் உத்தருடைய கருவுல போறதுக்கு ஒன்றும் பெரிய நேரம் ஆயிடாது, ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான்.
வித்தின் ஆஃப் செகண்ட்ல உத்தரடைய கருவுல தோன்றி அந்த குழந்தைய பகவான் உயிர்ப்பித்தார். அதனால பரீட்சித் மகனுடைய பிறப்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பெரும் வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருக்கார். அவங்க தாத்தா அவங்க தாத்தாமார்கள் எல்லாமே சிறந்த பக்தர்கள். அவங்க அப்பா ஒரு சிறந்த பக்தர், மகாபாகவதர் பரீட்சித். குழந்தையா பிறந்த போதே பகவானுடைய தரிசனம் கருவுல, தாயினுடைய கருவறையில பகவான் நேருக்கு நேர் தரிசனம் பண்றார். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ கிருஷ்ணன், தாமரை இதழ் போல கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்பல ஸ்ரீவஸ்துகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, சூரியன் போல பிரகாசிக்கிறார். அந்த குழந்தை பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணிடுது. பகவான் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். விஷ்ணுவால் காக்கப்பட்டதுனால, விஷ்ணுவால் பாதுகாக்கப்பட்டதுனால அவருக்கு விஷ்ணுராதன் என்று திருநாமம். விஷ்ணுராதன். அதுக்கப்புறம் இந்த குழந்தை யார பார்த்தாலும், இவர்தான் என்னுடைய அம்மாவுடைய கருவுல பார்த்தனா, இவர்தான் நான் முதல்ல தரிசனம் பண்ண பரீட்சை பண்ண. அப்படி எல்லாரையும் பரீட்சை செய்ததுனால பரீட்சித்து மகாராஜா என்று அழைக்கப்பட்டார். இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையுடைய தாத்தா யுதிஷ்டிரர், தர்மர், அப்ப அஸ்தினாபுரத்தோட சக்கரவர்த்தி அரியாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஆக சிறந்த ஜோதிட வல்லுநர்களை வரவேற்று இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சு சொல்ற. அப்ப பெரும் பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், பிராமணர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த குழந்தையோடைய எதிர்காலத்தை பத்தி சொல்றாங்க. ஓ யுதிஷ்டிரா, இந்த குழந்தை நீ எப்படி இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கியோ, இந்த ஆட்சியில சற்றும் மாற்றமே இருக்காது. இந்த குழந்தையின் ஆட்சி காலம் பொற்காலம். ஆட்சி செய்வதில் ஸ்ரீராமனை போல இருப்பார், தானம் வழங்குவதில் சிபி சக்கரவர்த்தியை போல. அப்படி இந்த குழந்தையோட மகிமைய அந்த வேத விற்பனர்கள்லாம், பண்டிதர்கள்லாம் யுதிஷ்ட மகாராஜ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தையானவன் பாம்பு தீண்டி இறந்து போவான்னு சொல்றான். இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா, பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே யுதிஷ்ட மகாராஜா தன் அரியாசனத்தை தன் பேர பிள்ளையான பரீட்சித்திட்ட கொடுத்துட்டு அவரு துறவரம் போயிட்டார். இப்போ முன்பே சொன்ன மாதிரி பரீட்சித் மகாராஜ ஆட்சி காலம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, பரீட்சித் மகாராஜோட ஆட்சி காலம் பொற்காலம். அது மன்னர் ஆட்சி அல்ல, மக்களுக்கான ஆட்சி. அது பேர் தான் மன்னர் ஆட்சி, ஆனா அந்த மன்னர் ஆட்சியானது மக்களுக்கான ஆட்சி. இன்றைக்கு ஜனநாயகம், மக்கள் ஆட்சி சொல்லிட்டு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க மக்களை ஏமாற்றுறாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. மக்கள்கிட்ட லஞ்ச பணம் வாங்குறாங்க, வரி வசூல் பண்றாங்க. மக்கள் துன்பத்தில் இருக்காங்க. தொற்று வியாதி, நிம்மதி இல்லை, சுத்த ஆகாரம் இல்லை, நல்ல சத்தான ஆகாரம் கிடையாது, இயற்கையான சூழ்நிலை கிடையாது. நதிகள் எல்லாம் சாக்கடையாக்கப்பட்டு விட்டது, காற்றுகள் மாசடைந்தது. இப்படி இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள்லாம் இது மக்களுக்கான ஆட்சி அல்ல. ஆனா அன்றைக்கு மன்னன் ஆட்சி, பரீட்சித்துடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பார்த்துக்கிட்டார் பரீட்சித் மகாராஜா. பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பார்த்துட்டார். பொற்காலம். அப்படி பரீட்சித் மகாராஜா நகர்வலம் வரும்போது இந்த எருதுவானது ஒரு கால நின்று இருக்கிறத பாக்குறாரு. ஒரு ராஜா மனிதர்களை மட்டும் பிரஜைகளாக பாவிப்பதில்லை, எல்லா ஜீவன்களையும் தன் பிரஜையாவே பாவிக்கிறார். பரீட்சித் மகாராஜா பொறுத்த வரைக்கும் எல்லா ஜீவனும் தன்னுடைய பிரஜைகள்.
எல்லா ஜீவராசியும் தன் குழந்தைகள். அதனால பரிசித் மகாராஜா நகர்வலம் வரும்போது எருது ஒன்று ஒரு காலில் நின்று கொண்டிருப்பதை கண்டார். உடனே கேட்கிறார், ஓ எருதுவே, நீ யார்? நீ தோற்றத்தில் வெண்தாமரை போல வெண்மை நிறம் கொண்ட ஒரு அழகான எருதுவாக காணப்படுகிறாய். ஆனா உண்மையில் நீ எருதுதானா, இல்ல தர்ம தேவதையா, ஒரு தேவரா? ஏன் நீ மூன்று கால்கள் எழுந்து ஒரு காலுடன் நடமாடிக் கொண்டிருக்கிறாய்? ஒரு எருதின் வடிவில் இருந்து கொண்டு எங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதற்காக வந்திருக்க ஒரு தேவனாக இருப்பாயோ என்று பரிசித் மகாராஜா அந்த எருதுவிடம் வினவுகிறார். பாருங்க, இந்த ராஜா எவ்வளவு கருணை உள்ளவரா இருந்தா, எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருந்தா, ஒரு எருது அழுது அழுது கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் நேர்மையான ஆட்சி, செங்கோல் ஆட்சி. இன்னைக்கு மக்கள் அழுகிறாங்க, மக்கள் அழுகிறாங்க, தலைவர் காதுல ஒழுக மாட்டேங்குது. இன்னைக்கு மக்கள் துன்பத்தினால, கஷ்டத்தினால, நிம்மதி இல்லாம அழுறாங்க. வறுமையில, பிரச்சனைகள்ல, பல்வேறு பிரச்சனை. ஆனா அரசாங்கத்துக்கு காதுல விழுகிறது இல்லை. ஆனா பரிசித் மகாராஜா ஒரு எருது அழுது கொண்டிருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியல அவரால். இதுதான் ஒரு நேர்மையான மன்னன் அல்லது ஒரு கிருஷ்ண பக்தன், ஒரு பக்தர் நாடை ஆள்வதற்கும் ஆன்மீகத்தை பின்பற்றாமல் நாத்திகம் பேசுபவன் நாடை ஆள்வதற்குள்ள வித்தியாசம். யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அன்னைக்கெல்லாம் மன்னர்கள் நாத்திகர்களே கிடையாது. நீங்க வேணா வரலாற்றை எடுத்து பாருங்க. வரலாற்றுல ஏதாவது ஒரு மன்னன் பேரை சொல்லுங்க நாத்திகனா இருந்தா, அது சேரனோ சோழனோ பாண்டியனோ, சேர, சோழ, பாண்டிய அல்லது பல்லவா, கைகையா, யார வேணா எடுத்துக்கங்க. எந்த ப்ராவிடன்ஸ், எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும், எந்த மன்னனை எடுத்துக்கொண்டாலும் நாத்திகனா இருக்கக்கூடிய மன்னன் சரித்திரத்துல இருந்ததே இல்லை. ஆனா இன்னைக்குதான் சில நேரங்கள்ல அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் நாத்திகர்களா போயிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றேன். கடவுள் இல்லைன்னு சொன்ன மன்னரே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் இறை வழிபாடு செய்வாங்க. சிலர் புத்த மார்க்கத்தை பின்பற்றுவாங்க, சில சிவபெருமானை சரணாகதி பண்ணி சிவனை வழிபடக்கூடிய சிவன் அடியார்களா இருப்பாங்க, இல்ல பெருமாளை வழிபடக்கூடிய கிருஷ்ண பக்தர்களா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல தர்மத்தையும் தர்ம சாஸ்திரங்களையும் இறை வழிபாடு செய்யக்கூடிய மன்னர்களா தான் இருந்திருக்காங்க. அதனால அவங்க பிரஜைகளும் அவ்வாறு இறை வழிபாடு உள்ளவங்களா இருந்திருக்காங்க. அப்படி இறை வழிபாடு உள்ள சமுதாயத்துல எந்த ஜீவனும் துன்புறுத்த அனுமதிக்கப்படுவதே இல்லை. நாக்கின் சுவைக்காக, நாக்க சுவைக்கிறதுக்காக, புலன்பத்துக்காக அப்பாவி மிருகங்களை கொல்வது, மிருகங்களை கொன்று புசிப்பது, அசைவ உணவுகள் தயாரிப்பது, ஆடு மாடு கோழி, ஓடுறது ஓடுறது போடுறது ஊடுறது பறக்கிறது, எதை ஓடுறது, இதுதான் நம்முடைய துன்பத்துக்கான காரணம். எந்த சமுதாயத்துல விலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லையோ, குறிப்பா பசுவுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி எல்லாத்தையும் சந்திக்கும். பரிசித் மகாராஜா தன் கண்ணு முன்னாடி ஒரு எருது அழுது கொண்டிருப்பதை அவர் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த எருதுவிடம் பேசுகிறார். அடுத்தது, நஜாது கௌரவேந்திரானாம் தோதண்ட பரிரம்பிதே பூதலே அனுபதந்தி அஸ்மின் வினாதே பிராணினாம் சுச்சக. உருவம்சத்து அரசர்களின் கரங்களால் நன்கு பாதுகாக்கப்பட்டு வந்தவர்களின் ராஜ்யத்தில் கண்களில் கண்ணீருடன் நீ துக்கப்படுவதை இப்பொழுதுதான் முதன்முறையாக நான் காண்கிறேன். இப்போதுதான் முதன்முறையாக நான் காண்கிறேன். இன்று வரை பூமியில் உள்ள ஒருவரும் அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதே இல்லை. இதுதான் செங்கோலாட்சி, இதுதான் நேர்மையானவரின் ஆட்சி, இதுதான் பக்தரின் ஆட்சி, இதுதான் ஒரு ராஜ ரிஷி தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கான ஆட்சி. பாருங்க, பரிசித் மகாராஜா என்ன சொல்றாரு. பரிசித் மகாராஜா அந்த எருதுவை பார்த்து சொல்றார், என்னுடைய ராஜ்யத்துல இதுவரைக்கும் யார் கண்ணீர் சிந்தியதே இல்லை. ஒருத்தர் கூட பூமியில் ஒருவரும்
அரசாங்கத்தின் அலட்சியம் காரணமாக ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதே இல்லை. அப்போ பிரஜைகளை எப்படி பார்த்துட்டு இருக்க? நாட் only ஹியூமன் பீயிங், ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும், அது மிருகங்கள், ஆடு மாடு கோழி, எந்த ஜீவராசிக்கும் பயம் கிடையாது, கவலை கிடையாது, சோகம் கிடையாது, பஞ்சம் கிடையாது, பட்டினி கிடையாது. எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இதுதான் முதல் முறையாக பரீட்சித்து பார்க்கிறார். ஒரு எருது அழுது கொண்டிருப்பதை முதன் முறையாக பரீட்சித்து பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகம் துவங்க போகிறது. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் துவங்க போகுது. கலியுகத்துல ஈவு, இரக்கம், கருணை, பச்சாதாபம் எதுவுமே பார்க்க முடியாது. சொந்த குடும்ப அங்கத்திட்டு கூட, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இவங்களுக்குள்ள கூட ஈவு இரக்கம் கருணை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பார்க்க முடியாது. கலியுகம் இருக்கிறதுல மோசமான பிராயணா பாயே கலு அல்பாயஸ்னு கேஜனா மந்தாஸ் மந்தமதையோ மந்தபாக்கியா பாத்துதான். இதே முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்திலே வியாசர் சொல்லிட்டார், கலியுக மக்கள் அல்ப ஆயுஸ் உள்ளவங்க, அல்ப ஆயுஸ், மந்த புத்தி, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. நேத்து மதியம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு, நேத்து மதியம் என்ன சாப்பிட்டேன் எங்க சாப்பிட்டேன்னு தெரியல. எப்பவுமே சண்டை பிரியர்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆபீஸ்ல போனா ஆபீஸ்ல சண்டை, வீட்டுல வந்தா வீட்டுல சண்டை, ஸ்கூல்ல போனா ஸ்கூல்ல சண்டை, தெருவுல போனா தெருவுல சண்டை, பக்கத்து வீட்டுல போனா பக்கத்து வீட்டுக்காரு கூட சண்டை. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, சண்டை சச்சரவு பிரியர்கள். கலியுக மக்கள் சண்டை சச்சரவு விரும்புறோம். மந்த பாக்கியம், பாக்கியமே இல்லாத உபாத்திரதான், எப்பவுமே தொந்தரவுலயே இருப்பாங்க, நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஓட்டு போட்ட மக்கள் சந்தோஷமாவா வாழ்றாங்க? நிம்மதியாவா இருக்காங்க? ஓட்டு கேட்டு அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி வருவாங்க, அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே வரமாட்டாங்க. மக்கள் என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க, பிரச்சனை என்ன, எதை பத்தியும் கவலைப்பாங்க, ஒரு கவலையும் கிடையாது. ஆனா பரிசித் மர ஆட்சி காலத்துல எந்த ஜீவராசியும் கண் கலங்கியதில்லை. எந்த ஜீவராசி? இன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் செத்து போறாங்க, எதை பத்தியும் கவலைப்படும். அவங்களுக்கு தேவை அவங்க குடும்பம், சமுதாயம், காசு பணம் சொத்து, இதுதான். பேராசைக்காரர்கள், பேராசை, பொறாமை, பொய்கர்வம், சுயநலம், பதவி ஆசை, பெயர் புகழ் பதவி, இதைத்தான் விரும்புகிறார்கள். அதான் கலியுகத்தில் என்ன சொல்லியிருக்கு? மிளேச்சாராஜன்ன ரூபினா, மிளேச்சாராஜன்ன ரூபினா. மனிதர்லயே ரொம்ப கடைநிலையானவங்க, மனித குலத்திலேயே கடைநிலையா இருக்கிற கூடியதான் இன்னைக்கு தலைவர்களா இருப்பாங்க. மிளேச்சாராஜன் ரூபினா. கலோ சூத்திர சம்பவ. கலியுகத்துல பிராமண தகுதி போயிடுத்து, சத்திரிய தகுதியும் போயிடுச்சு, வியாபாரமும் போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் வியாபாரம்னா தானியங்களை உற்பத்தி செய்வது, பசுக்களை பராமரிப்பது. கௌவேர தனவான் தானியேட தனவான். யாரு நிறைய பசுக்களை பராமரிச்சாங்களோ, யார் நிறைய தானியங்களை உற்பத்தி பண்ணணும், அவரே செல்வந்தன், அவரே செல்வந்தன். இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க? ஆடிக்காரு அமாவாசைக்காரு வச்சிருந்தா அவர் பணக்காரு, கோட் ஷூட் போட்டா பணக்காரு, 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா பணக்காரு, செல்வந்தன். நோ, கௌவேர தனவான் தானியேன தனவான். யார்கிட்ட நிலம் அதிகமா இருக்கோ, யார்கிட்ட பசுக்கள் அதிகமா இருக்கோ, அவன் தான் செல்வந்தன். அந்த வியாபாரம் இருக்கு இல்லையா, அந்த வியாபாரத்துல வீழ்ச்சியே கிடையாது, நஷ்டமே கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த வியாபாரத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். உண்மையான பசு காளை மாடு, நாட்டு மாடெல்லாம் போய் இன்னைக்கு ஜெர்சி மாடு வந்துருச்சு. விவசாயத்துல நிறைய மரபு மாற்றம் செஞ்சு உண்மையான சத்தான ஆகாரமே இல்லாம செஞ்சுட்டாங்க. இப்படி கலியுகத்துல
எல்லாரும் பேராசினாலும் சுயநலத்தினாலும் உக்ர கர்மா. உக்ர கர்மான பெரிய பெரிய தொழிற்சாலைகள், கசாப்பு கூடங்கள், தொழிற்சாலைகள், இதை நம்பிதான் வாழ்க்கை. ஐடி கம்பெனி, சாப்ட்வேர் கம்பெனி. சாப்பிட்டு போனாதான் சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்ய முடியும். ஃபர்ஸ்டா போல்ட் நட்டையோ ஸ்பேர் பார்ட்ஸையோ கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. நான் ஐஐடியில ஒர்க் பண்றேங்க, ஃபர்ஸ்டா 2 ஹார்ட் டிஸ்க் எடுத்து 2 சாப்பிட்டுருவேன்னு சொல்ல முடியுமா? நான் சாஃப்ட்வேர் கம்பெனில HCL ஒர்க் பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்டா ஹார்ட் டிஸ்க் சாப்பிட முடியுமா? இல்ல சாப்ட்வேர் சாப்பிட முடியுமா? தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், இதைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அது பூரா ரசாயன கழிவுகள், கெமிக்கல். சத்தான ஆகாரமே கிடையாது. இப்ப கலியுகத்துல என்னாச்சு? உழைப்பு. எந்த மாதிரி உழைப்பு? இயற்கையை சார்ந்த உழைப்பு போய் செயற்கையான ஆடம்பரமான வாழ்க்கை. செயற்கையான ஆடம்பரமான வாழ்க்கையினால மக்கள் துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் தான் ஆளாயிருக்காங்க, இல்லையா? கொரோனா லாக்டவுன் போட்டா கம்பெனில வீட்டுக்கு அனுப்பிச்சிடறான். ஒர்க் ஃப்ரம் ஹோம், இல்லாட்டி பாதி சேலரி, இல்லாட்டி கம்பெனி எடுத்து மூடிடுவான், அவ்வளவுதான். என்னாச்சு அப்புறம்? சொந்தமா தொழில் பண்ணி பழச்சா உண்டு. அப்ப இன்னைக்கு இருக்கிற வியாபாரம் தற்சார்பு வாழ்க்கை இல்லை. நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனி நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வாழ்றது எல்லாமே கார்பரேட் கம்பெனி என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் உணவு நமக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த சிலந்தி பூச்சி ஒரு வலையை கட்டிட்டு அந்த வலைக்குள்ள அதே மாட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் அடிமைகளா தான் இருக்கோம். ஆங்கிலேய கலாச்சாரம், ஆங்கிலேய உணவு, ஆங்கிலேய உடை, ஆங்கிலேய தொழில் எல்லாம் தான். இன்னைக்கு எல்லாமே அதைத்தான் சார்ந்திருக்கு. அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான், அது நம்ம இன்னும் அடிமையா தான் இருக்கோம். அவங்க மொழி, அவங்க மொழிக்கு, அவங்க தொழிலுக்கு எல்லாமே அவங்களே தான் சார்ந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா பரிசித் மகாராஜா ஆட்சி காலத்துல இந்த மாதிரி கண்ணீர் விடக்கூடிய பசுவை கூட பார்க்க முடியல. ஒரு எருது கூட கண்ணீர் விடல. அது ஆச்சரியமா பாக்குறாரு. என் ராஜ்யத்தில் இப்படி நான் பார்த்ததே இல்லையே, முதன்முறையா பாக்குறாரு ஒரு எருது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. அப்பவே புரிஞ்சுக்கணும், கலியுகம் துவங்கி விட்டது. மாசோரபே யாத்ரை சுசோ வேது தே பிரசலாத் பயம் மாரோதி அம்ப பத்ரம் தே கலாநாமை சாஸ்திரி. ஓ சுரபி மகனே, இனிமேல் நீ வருந்த தேவையில்லை. இந்த இழிகுல சூத்திரனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் பசுரூபம் கொண்ட தாயே, பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய காரணம் இல்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும். பரிசித் மகாராஜ் பார்க்கிறார், ஒரு அழுக்கான ஒரு சூத்திரன். சூத்திரன்னா பிறப்பால் அல்ல, குணத்தால், தொழிலால் ரொம்ப கீழடியான செயல்படு. அஸ்வத்தாமன் கூட பிராமண குலத்துல தான் பிறந்திருந்தாரு. ஆனா செயலால சூத்திரனோட கீழே போனார். அதே சமயம் மிருகாரி, மிருகாரி ஒரு வேட குலத்துல பிறந்தவர். பக்தி பண்ணி முதல் தரமான வைஷ்ணவரான. அதனால பிறப்பின் அடிப்படையில் அல்ல பிராமணன் சூத்திரன், அவருடைய குணம், தொழில். அப்போ பரிசித் மகாராஜா நகர்வலம் வரும்போது பாக்குறாரு, ஒரு அழுக்கான ஒருத்தன். இங்க பாருங்க, இந்த அழுக்கான ஒருத்தன் என்ன பண்ணா, பசுவையும் எருதையும் துன்புறுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறார். பசுவும் எருதையும், பசு அழுதுகிட்டு இருக்கு, எருது ஒரு கால்ல நிக்குது. இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம பரிசித் மகாராஜ் தன் உடைவாளை உருவினர். பரிசித் மகாராஜ் தன் உடைவாளை உருவி அந்த எருதுவிடம் பசுவிடம் பேசுகிறார். ஓ சுரபி மகனே, இனிமே நீ வருந்த தேவையில்லை, நான் இருக்கின்றேன். இந்த இடிகுல சூதனை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஓ பசுரூபம் கொண்ட தாயே, பூமி தாயே, பூமாதேவியே, இந்த பொறாமை கொண்ட எல்லா மனிதர்களையும் அடக்கி ஆள்பவனாக நான் வாழும் வரை நீ அழ வேண்டிய காரணம் இல்லை. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே இருக்கும். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு மன்னர் இது! பரிசித் மகாராஜா எருதுகிட்டையும் பசுகிட்டையும் மட்டும் பேசல, அவர் பறைசாற்றுகின்றார். அந்த பறைசாற்றின வார்த்தை இருக்கு இல்லையா, அதை அப்படியே சினிமா பாட்டா மாத்திட்டாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல
பரிசித் மகாராஜ் ஒரு சபதம் சொல்ற, ஒரு ஒரு சபதம் எடுக்கிறார். சபதம்ங்கிறத விட ஒரு என்ன சொல்றது அதுக்கு, ஒரு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இது சொன்னது பரிசித் மகாராஜ். நீங்க பாகவதம் இதே ஸ்கந்தத்துல பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல பார்க்கலாம். பரிசித் மகாராஜ் என்ன சொல்றாரு இந்த கலிபுருஷன்ட்ட, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் நான் விடமாட்டேன். இந்த வார்த்தையை சொன்னது பரிசித் மகாராஜா. இதை அப்படியே திருடி எடுத்து சினிமா பாட்டா போட்டார். ஆனா உண்மையில இது சொன்னது பரிசித் மகாராஜா தான். பரிசித் மகாராஜோட ஆட்சி காலத்துல தேவர்களையும் தண்டிக்க தயாரா இருக்காரு. அப்புறம் எப்பேற்பட்ட மன்னரா இருக்கு, தேவர்களையும் தண்டிக்கிற அளவுக்கு சக்தி படைத்த ஒரு மன்னன், ராஜ ரிஷி, மகாபாகவதன், ஆகச் சிறந்த ஒரு சக்கரவர்த்தி. அவர் சொல்றாரு, என் உடலில் உயிர் இருக்கும் வரை நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், உன்னை யார் என்ன செய்ய முடியும், இந்த அயோக்கியனை நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு தன் உடைவாளை உருவிட்டார் பரிசித் மகாராஜ். இவர் தான் தலைவன். யார் தலைவன்? பிரஜைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உடனே வந்து நிற்பவன், ஓடி ஒளிந்து கொள்பவன் அல்ல, அல்லது வரி பணத்தை மக்கள் மேல் திணிப்பவன் அல்ல, அல்ல மக்கள் முதுகில் ஏறி சவாரி செய்பவன் அல்ல. அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க மகாபாரத யுத்தம் பாருங்க, 5000 வருஷம் நடந்தது. மகாபாரத யுத்த பூமியில யாரெல்லாம் இருந்தாங்க? பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, துரியோதனன், துச்சாசனன் அந்த பக்கம், இந்த பக்கம் பாண்டவர்களா, தலைவர்கள் எல்லாம் யுத்த பூமியில இருக்காங்க. தலைவர்கள் எல்லாம் யுத்த பூமியில இருக்காங்க. ஓடி ஒளிஞ்சுக்கல. தொண்டர்களா சண்டை போட்டுக்கிட்டோம், மக்கள்லாம் சண்டை போட்டு சாகட்டும், நம்ம பாதுகாப்பா உட்காந்துக்கலாம். நம்ம வந்து பார்லிமெண்ட்ல இல்லாட்டி நம்முடைய வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருந்துக்கலாம், மக்கள் ஒருத்தர் அடிச்சு சாகட்டும். நோ. அன்னைக்கு யுத்தம் என்று அறிவித்த உடனே இரண்டு தரப்பு மன்னர்களும் பெரியோர்களும் யுத்த பூமியில இருக்காங்க. அந்த அந்த பக்கம் துரியோதனன், இந்த பக்கம் யுதிஷ்டிரர், அந்த பக்கம் பீஷ்மர், துரோணர், இங்க அர்ஜுனன், பீமன் எல்லாம் யுத்த பூமியில இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ரெண்டு நாட்டுக்கு யுத்தம் வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வருது. அமைச்சர் பெருமக்கள் வீட்டுல சந்தோஷமா இருந்துக்குவாங்க, மந்திரிகள் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க. சிப்பாய்கள் போய் சண்டை போட்டு செத்து போவாங்க. அப்புறம் அவன் குண்டு போடுவான் இவன் மேல, பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் செத்து போவான். ஆனா அன்னைக்கு எப்படி யுத்தம் நடந்தது? தனி ஒரு இடத்துல நடந்தது. குருக்ஷேத்திரம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் யுத்தம் பண்றதுக்கு. குருக்ஷேத்திரம், அங்க பெண்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, முதியோர்கள் கிடையாது, நோய்வாய்ப்பட்டவன் கிடையாது. அந்த யுத்த பூமியில வீரர்கள் மட்டுமே இருந்தாங்க. வீரர்கள், வீட்டுக்கு ஒருத்தர் ஆண்மகன் அந்த யுத்த பூமியில இருக்கு. அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு தலைவர்கள்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துக்குவாங்க, நல்ல ஏசி ரூம்ல சொகுசா உட்காந்துக்குவாங்க, மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாவாங்க. இதுதான் கலியுகம். கலியுகம் அப்படிதான் இருக்கு. ஆனா அன்னைக்கு யுத்தம் நடக்கும் போது அந்த யுத்த பூமியில பெரும் வீரர்களா முன்னாடி நிக்கிற, வாழ்வா சாவா யுத்தம். ஒண்ணு துரியோதனன் சாவான், இல்ல யுதிஷ்டிரர் சாவார். ஆனா ரெண்டு பேரும் யுத்த பூமியில் நிக்கிறாங்க. வாழ்வா சாவா போராட்டம். இன்னைக்கு உயிருக்கு பயந்துட்டு தலைவர்கள்லாம் ஒழிஞ்சுக்கிறாங்க, மக்கள் செத்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் துரதிருஷ்டம். கலியுக மக்கள் துரதிருஷ்டசாலிகள். அதனால பரிசித் மகாராஜ் சொல்றாரு, என்னுடைய ஆட்சி காலத்துல நான் யாரையும் தவறு செய்ய விட மாட்டேன், யாரையும் துன்புறுத்த அனுமதிக்க மாட்டேன். இதுதான் ஜீவோதயா. ஜீவோதயானா எல்லா ஜீவன் மேலேயும் கருணை, மனுஷங்க மேல மட்டும் இல்ல, எல்லா ஜீவன் மேலையும். அடுத்தது, யஸ்ராஷ்டிரே பிரஜா சர்வாஸ் த்ரஷ்யந்தே சாத்ய சாதுபிஹி தஸ்ய மத்தியஸ்ய நஷ்யந்தி கீர்த்திர் ஆயுர் பகோகதி. ஓ தூய்மையான எருதே, ஓர் அரசனின் ராஜ்யத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் துஷ்டர்களாக்கப்படும் போது அந்த அரசனின் நற்பெயர், ஆயுள் மற்றும் நற்பிறவி ஆகியவை மறைந்து விடும். கலியினுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க எல்லாம் போயிடும்.
நீங்க வேணா பாருங்க, கலியுகத்துல 3 தலைமுறைக்கு மேல ஒரு மன்னருடைய பெயர் பட்டியல் சொல்ல முடியுமா? 3 தலைமுறைக்கு மேல சொல்ல முடியாது. அப்படியே காலப்போக்கில் மறைஞ்சு. அதனால எந்த ராஜ்யத்துல ஜீவன்கள், உயிர்வாளிகள், உயிரினங்கள், எருது, பசு இதெல்லாம் பாதுகாக்கப்படலையோ, அது துஷ்டர்களால வஞ்சிக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யத்துடைய பெயர், ஆயுள், பிறப்பு எல்லாம் போயிடும். எல்லா காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். எதுவுமே நிலைச்சிருக்காது. ஆனா பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜ் என்ற ஒரு ஒரு ராஜ ரிஷி ஆண்டிருக்கார். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஏன் ஏன் பரீட்சித்துடைய பெயர், புகழ் மறையவில்லை? ஏன்னா அப்படி ஆட்சி பண்ணியிருக்காரு அவர். பகவானுடைய பக்தர், எல்லா ஜீவனையும் தன் குழந்தை போல பார்த்திருக்கார். அதனால இன்றைக்கும் பாண்டவர்கள், பரீட்சித், துருவர், பிரகலாதன், அம்பரீஷன், பரதன், இந்த மாதிரி ஆகச் சிறந்த பக்தர்களுடைய சரித்திரம் இன்றைக்கும் காலத்தால் அழியாம இருக்கு. துரதிருஷ்டவசம் நம்ம பாடத்துல இல்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிலபஸ் இருந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஒரு காலத்துல இதுதான் கல்வியாக இருந்தது. ஒரு காலத்துல இதுதான் கல்வி. பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இந்த நாட்டை ஆண்டா பல்வேறு ராஜ ரிஷிகள், அம்பரீஷன், பிரகலாதன், துருவன், பிரியவர்தன், பிரித்து மகாராஜ், ஜனகன், இந்த மாதிரி மன்னர்களின் சரித்திரம் மறைக்கப்பட்டது. இன்னைக்கு குழந்தைங்க யாரோட சரித்திரம் படிக்கிறாங்க? திருட வந்தவன், கொள்ளையடிக்க வந்தவன், கொலை செய்ய வந்தவன், சொம்பு தின்னவன், சோப்பு டப்பா வித்தவன், இன்னைக்கு அரசியல் தலைவர். அவங்க கதைகள்லாம் பாட புஸ்தகத்துல. இதுதான் துரதிர்ஷ்டம். எந்த வரலாறு நாம் அறிய வேண்டுமோ, எந்த வரலாறை நாம் அறிய வேண்டுமோ, அந்த வரலாறு இன்னைக்கு பாட புஸ்தகத்தில் இல்ல. எது தேவையில்லாத குப்பை சரித்திரமோ அதெல்லாம் இன்னைக்கு பாட புஸ்தகத்தில் இருக்கு. அதுதான் கலியுகம். கலியுகத்துல இப்படிதான். அதனால பரீட்சித் மகாராஜோட ஆட்சி காலம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ராமராஜ்யத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ராமராஜ்யம், ராமர் எவ்வாறு இந்த பூமியை ஆண்டார், பரதன் எவ்வாறு இந்த பூமியை ஆண்டார், இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். காலத்தால் அழியவில்லை, ஆனால் மறைக்கப்பட்டு விட்டது, பாட புத்தகம் நீக்கப்பட்டு விட்டது. இதுதான் பிரச்சனை. அடுத்தது, ஏசராஜ்ஞாம் பரோ தர்மோ ஹ்யர்த்தானாமார்த்தி விக்கிரஹ அதயேனம் வதிஷ்யாமி போதத்ரஹம் அசத்தமம். துன்பப்படுபவர்களின் துன்பங்களை தீர்ப்பதுதான் அரசரின் முக்கியமான கடமையாகும். எனவே பிற ஜீவராசிகளை இவன் துன்புறுத்துவதால் இவன் மிகவும் இழிவான இவனை நான் கொன்று விடுகிறேன். பார்த்தீங்களா? ஒரு மன்னனுடைய கடமை என்ன? ஒரு தலைவனுடைய கடமை துன்பப்படுபவர்களின் துன்பத்தை தீர்க்க வேண்டும். அதுதான் அரசனுடைய முக்கியமான கடமை. வரி வசூல் பண்றது மட்டும் இல்ல. ரோட் டாக்ஸ் கட்டுங்க, வீட் டாக்ஸ், அந்த டாக்ஸ் கொடுங்க, அந்த பில்லு, இந்த பில்லு. ஒரு நாளைக்கு மக்கள் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க, அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறாங்க. ரோட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ், சோ மெனி டாக்ஸ். வரி மேல வரி, வரி மேல வரி. இது பாகவதத்துடைய 12ஆம் ஸ்கந்தத்துல சொல்லியிருக்கு. பாகவதம் முடியும் போது சொல்லியிருக்கு, கலியுகத்துல மக்கள் அரசாங்கம் போடுற வரி பணத்தை கட்ட முடியாம காட்டுக்கு ஓடுவாங்க. அப்ப காடும் இருக்காது. அரசாங்கம் போடுற வரி பணத்தை கட்ட முடியாம மக்கள் காட்டுக்கு ஓடுவாங்க. அப்ப காடே இருக்காது. எல்லா மலையும் குடைஞ்சு குடைஞ்சு அரிச்சு அரிச்சு கல்லெல்லாம் எடுத்து வித்துருவான். ஆத்து மணெல்லாம் திருடி வித்துருவான். மலையெல்லாம் சுரண்டி சுரண்டி வித்துருவான். ஒண்ணும் இருக்காது. குடிக்க தண்ணி கிடைக்காது. இப்பவே பாட்டில வாங்கி. கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் தான் ஆச்சு. புனித நதிகள் ஓடுற நாடு கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி, கிருஷ்ணா, புனித நதிகள் ஓடுற நாட்டுல பாட்டில்ல தண்ணி வாங்கி குடிக்கிறது பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் மினரல் வாட்டர் குடிக்கிறேன். அது மினரல் வாட்டர் கிடையாது, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். நீங்க நீங்க பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க இல்லையா, அது மினரல் வாட்டர் இல்ல, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். அதுலயே எழுதியிருப்பான். பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். பெருமை, விஞ்ஞான முன்னேற்றம்.
ஆறுகள்லாம் சாக்கடை ஆக்கிட்டு பாட்டில்ல தண்ணி வாங்கி குடிக்கிறது பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுல. பாருங்க, இதுதான் கலியுகத்தோட சிம்டம். கலியுகம் நாளுக்கு நாள் இப்படியே போயிட்டு இருக்கும். இது கலியுகத்துடைய தாக்கம் அதிகமாகி மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது, சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது, சத்தான உணவு கிடையாது. அதுல இப்பயே தொடங்கியாச்சு. ஃபுல்லா வாகனங்கள் இருந்து வரக்கூடிய புகையை சுவாசி சுவாசிச்சு சிறு வயதிலேயே கேன்சர் வந்து செத்து போயிடுறான். ம். சுவாசிக்கிறது பூரா கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன் கிடையாது. பூரா கார்பன் மோனாக்சைடு தான் சுவாசிக்கும். பெரிய பெரிய நகரங்கள், அதான் நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அதுக்கப்புறம் உண்ணக்கூடிய உணவுல கலப்படம். என்னாச்சு அப்புறம்? அரிசி, கோதுமை, பால், சர்க்கரை, இது நாலு கிடைக்காது கலியுகம் முடியும் போது. அப்ப எதை சாப்பிடுறது? அப்ப சாப்பிட தானியங்கள் கிடைக்காது. அதனால சாப்பிட உணவு இல்லாம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று சாப்பிடுவான். குடிக்க தண்ணி இல்லாம இன்னொருத்தர் ரத்தத்தை குடிப்பான். இது கலியுகத்தோட எண்டு. கலியுகம் முடியுது. பாகவதம் 12th கேண்டோல இருக்கு. நான் சொல்றது பொய் இல்ல, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. திருமணம் என்பது ஒரு அக்ரிமெண்ட் தான். அது எப்பயும் அப்படிதான் நடக்குது. கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட் தான். பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலையா அவன் வழி நீ பாரு, என் வழி நான் பாக்குறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் எல்லாம் கிடையாது. நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ டாலரன்ஸ். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். இதுதான் கலியுகம். சோ இப்படி நாளுக்கு நாள் கலியுகம் வந்து தீவிரமா வளர்ந்துட்டே இருக்கு. சரிங்க, இவ்வளவு நேரம் கலியுக புராணம் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் கலியுகத்துல அரசியல்வாதி சரியில்லை, கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட், சுத்தமான தண்ணி இல்ல குடிக்க, சுத்தமான காற்று இல்ல, சுத்தமான உணவு இல்ல, என்னதான் பண்றது? சீக்கிரமா இருந்து வெளியே போகணும். அது ஆல்ரெடி அப்படிதான் நடக்குது. எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் செத்து போறாங்க. பிராயனா பாயக்காலும் அல்ப ஆயுசு. அல்ப ஆயுசு தான். 100 வயசு அல்ப ஆயுசு. 100 வயசு வாழ முடியல. 65, 60, 45, 40, 70 செத்து செத்து போறாங்க. கொத்து கொத்தா மக்கள் செத்து போறாங்க. 100 வயசுக்கு மேல வாழ்றவங்களை காண்பது அரிது கலியுகத்துல. சரி, இப்ப என்ன பண்றது? கலேர் தோச நிதி ராஜன். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஓயவே ஓயாது, தீரவே தீராது. அரசியல்வாதி சரியில்லை, சினிமா நடிகர் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, பேசிக்கிட்டே போலாம். ஆனா ஒரு நன்மை இருக்கு. இந்த கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாத்திக் கொள்ள. கலியுகத்துல கலியுகத்துடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்மை காத்துக் கொள்வது. கலே தோச நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகான் குண. ஒரு நன்மை உண்டு. கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. பகவான் கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எவ்வளவுக்களவு இந்த பக்தி மார்க்கம், எவ்வளவுக்குள்ள பக்தி மார்க்கம் பரப்பப்படுதோ, எவ்வளவுக்குள்ள பக்தர்கள் வந்து எவ்வளவுக்குள்ள மக்கள் பக்தி பாதைக்கு வராங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணார். இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒரே வழிதான் இருக்கு, வேற எந்த வழியும் இல்லை. எல்லா ஷட்டரும் அடைச்சாச்சு, ஒரு கேட்டு மட்டும்தான் ஓப்பனா இருக்கு. அது பக்தி மார்க்கம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இந்த பிளைட்ல எல்லாம் போறவங்களுக்கு தெரியும். பிளைட்ல போகும்போது ஃபைனல் கால் சொல்லுவாங்க. இஸ் த ஃபைனல் கால் ஃபார் பேசஞ்சர். ஓ சச் அண்ட் சச் பர்சன். யார் இருக்காங்க? யாரா இருக்காங்களான்னு பாப்போமா? இங்க வந்து தங்கவேல் பிரபு இருக்கார். தங்கவேல் பிரபு அவர்களுக்கு இறுதி அழைப்பு. நீங்க வந்து பிருந்தாவனம் போற பிளைட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிரும். சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு போவோம், இல்லாட்டி வந்து கேட்ட மூடிடுவோம். ஃபைனல் கால். திஸ் இஸ் ஃபைனல் கால் ஃபார் கஜேந்திரன் பிரபு. யுவர் ஃபிளைட் டு டெல்லி நியர் பிருந்தாவன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். Please immediately come and join with us. Otherwise, the gate will close within few minutes. ஃபிளைட்ல சொல்லுவாங்க, ஏர்போர்ட்ல நீங்க பயணம் பண்ற விமானம் புறப்பட தயாரா இருக்கு, உங்களுக்கு கடைசி அழைப்பு.
கடைசி அழைப்பு வந்துருங்கோ, இல்ல கேட்டு பூட்டிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி கலியுக மக்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். வேற எல்லா சற்றும் மூடியாச்சு, வேற எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கேட்டு தான் திறந்திருக்கு, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். இதுல கலந்துகிட்டு பக்தி செஞ்சோம், தப்பிச்சுக்கிட்டோம். இல்ல இந்த கேட்டு மூடிட்டாங்க, போச்சு, அவ்வளவுதான். பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, ஒரு 10,000 வருஷத்துக்கு கேட்டு திறந்திருக்கும். கலியுகத்துல இனி ஒரு 10,000 வருஷத்துக்கு இந்த கேட்டு திறந்திருக்கும். இப்ப 500 வருஷம் தான் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு போய் 500 வருஷம் தான் இருக்கு. இனி 9,500 9,500 வருஷம், சாரி, 9,500 வருஷத்துக்கு கேட்டு திறந்திருக்கும். அப்புறம் கேட்டு மூடிரும், வேற வழியே இல்லை. சிக்கி கலியுகத்துல சின்ன பின்னம் ஆயிடும். அதனால தயவு செஞ்சு பிரபுபாவுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம தீவிரமா எடுத்துக்கணும், பகவான்கிட்ட திரும்ப போயிடணும். அப்போ கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்க வேண்டும். கிருஷ்ணனுடைய மகா மந்திரம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரிங்க, மகா மந்திரம் சொல்றேன். அது நான் ஒண்ணு ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது, ஒரு நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து சாண்டிங் பண்றது. ஏதோ 2 மணி நேரம் சொல்லலாம். வேற என்ன பண்ணலாம்? பகவானுக்கு தீபமேற்றி வழிபடலாம், பகவானை பூஜிக்கலாம், பகவானை புகழ் கேட்கலாம். சிரவணம் கேட்பது, கீர்த்தனம் பாடுவது, ஜபிப்பது, சேவனம் செய்வது, பூஜை செய்வது, இப்படி எப்படியெல்லாம் கிருஷ்ண பக்தியில நம்ம இணைத்துக் கொள்வோமோ. பிரபுபாதர் விதவிதமான சேவை கொடுத்திருக்காரு. ஏன்னா பிரபுபாதருக்கு நல்லா தெரியும், நம்ம சாண்டிங் மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இந்த ஜீவாத்மா குறைந்தபட்சம் 16 மாலை சொன்னாலே பெருசுட்டார். சாண்ட் அட்லீஸ்ட் 16 ரவுண்ட் ப்ரோப்பர். குறைந்தபட்சம் 16 மாலையாவது சொல்லுங்க. அதனால நம்மனால குறைந்தபட்சம் 16 மாலையாவது சொல்ல முயற்சி பண்ணணும். அப்ப அது ஒரு 2 மணி நேரம் ஆகும். மீதி 22 மணி நேரம் இருக்கே, அப்ப பகவானை பத்தி கேட்பது, பாடுவது, வைஷ்ணவருக்கு சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வது, புத்தக விநியோகம் செய்வது, கோயில போய் சேவைகள் செய்வது, பகவானுக்கு விருந்து தயார் செய்வது, பகவானுக்கு பிரசாதம் செய்வது, பூக்களை மாலையாக தொடுப்பது, வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீஸ், விதவிதமான சேவைகள். அந்த மாதிரி நம்மளை பல்வேறு சேவையில் ஈடுபடுத்திக்கணும். இந்த மாதம் தாமோதர மாதம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான இந்த தாமோதர மாதம், கார்த்திகை விரதம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு ரொம்ப பிரியமானது. இந்த மாதத்துல பகவான் தாமோதருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும், தாமோதர அஷ்டகம் பாட வேண்டும், தீபதானம் செய்யலாம், புத்தகங்களை பிரபுபார் புத்தகங்களை தானமாக செய்யலாம், பெரும் நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி நிறைய மக்கள் தாமோருக்கு தீபம் ஏற்றுவதற்கு நாம் உதவி செய்யலாம். இப்படி இந்த தாமோதர மாதம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, மக்களை கலியினுடைய பிடியிலிருந்து காப்பாத்துறது. நம்ம போய் தயவுசெய்து வாங்க, நீங்களும் பகவான் தாமோருக்கு தீபம் காமிங்க, பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு நாம 4 பேருக்கு தீபதானம் செஞ்சோம்னா, இன்னைக்கு நம்ம தீபம் பண்றோம், ரோப்பாடை கருணையால நம்ம பகவானுக்கு தாமோர ஆர்த்தி செய்யறோம். இத 4 பேருக்கு செய்ய வச்சோம்னா அந்த ஜீவனுக்கும் புரோபாடை கருணை கிடைக்கும், பகவானுடைய கருணை கிடைக்கும். நசதஸ்மான் மனுஷேஷு கஷின்மே பிரியகிருத்தமா, பகவான் சொல்றார் பகவத்கீதையில, யார் இந்த ரகசியத்தை பகவத்கீதையை பக்தர்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறாரோ அவரை விட பிரியமானவர் எனக்கு யாரும் இல்லைன்னு. அப்ப நம்ம எல்லாருமே கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களாகணும். அப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். முதல்ல கலியினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அது கையிலேயே வந்துருச்சு. இப்போ இந்த செல்போனை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இதுக்குள்ளேயே நடக்குது. பொழுதன்னைக்கு செல்போன், கலி புருஷன் செல்போன் ரூபத்துல வந்திருக்கான். கலியுகத்துல கலி புருஷன் செல்போன் ரூபத்துல இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உலகமே கைக்குள் அடங்கி விட்டது, கலி புருஷன் நம்ம கையில உட்கார்ந்துட்டு இருக்கான். கையில உட்கார்ந்துட்டு எல்லா வேலையும் பண்றோம். அதனால நம் பிள்ளைகள் இந்த போனுக்கு அடிமையாகி விடக்கூடாது, இந்த கலிபுருஷனுக்கு அடிமையாகி கூடாது நம்ம பிள்ளைங்க.
நாமளும் அடிமையாகி விடக்கூடாது. அப்படின்னா நாம் கிருஷ்ணருக்கு அடிமையாக வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணருக்கு அடிமையா இருக்க முயற்சி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கலியினுடைய பிடியிலிருந்து விடுபடும். இந்த செல்போனுக்கு அடிமையாகிறது, பௌதிக விஷயங்களுக்கு அடிமையாகிறது, புலன்பு விஷயத்துக்கு அடிமையா இருக்கிறது, வாழ்க்கையே வீணா போயிடும். அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிதுன்னு ஔவையார் பாட்டி சொல்லியிருக்கு. துர்லப மானுஷ ஜென்மம் பிரகலாதர் சொல்ற. அதனால கிடைத்தற்கு அரிதான இந்த பொன்னான மனித வாழ்க்கையிலிருந்து இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த தாமோதர மாதத்துல பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். பகவானே, எப்படியாவது இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து என்னை காப்பாத்திடுங்க, இந்த மாயினுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாத்திடுங்க அப்படின்னு நாம நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பகவானின் சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஜீவோதயா, மற்ற ஜீவன்களும் கருணை காமிக்கணும். ஓ, எனக்கு பிரபுபாடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, நான் இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு போறேன், நான் பகவத்கீதை பாகவதம் கேட்கிறேன், நான் நாம ஜபிக்கிறேன், நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கழிவினுடைய தாக்கத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேன். அதே போல மற்ற ஜீவன்களையும் பாதுகாக்க வேண்டும். பரிச்சித் மகாராஜா எவ்வளவு இரக்கத்தோட ஒரு எருது கன்று குட்டி கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். எந்த ஒரு ஜீவனும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். அட்லீஸ்ட் நம்ம மனுஷங்களையாவது காப்பாற்ற. மனுஷங்களை இன்னைக்கு தவறான பாதையில போற இளைய சமுதாயம், இளைய சமுதாயம் சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள் பின்னாடி போய் தங்கள் வாழ்க்கையை இழந்து சிக்கி சின்னாபின்னமாயிட்டு. அந்த இளைய தலைமுறை காப்பாற்ற வேண்டும். அடுத்த தலைமுறை நல்ல ஒரு தலைமுறையாக இருக்க வேண்டுமானால் அவங்க கலியினுடைய தாக்கத்திலும் தங்களை காப்பாத்திக்கணும். அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும். எல்லாரையும் தாமோர ஆர்த்தி காமிக்க வைக்கணும், சத்சங்கத்துக்கு வர வைக்கணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது அவங்களும் கலியினுடைய தாக்கத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.